காவேரியோட ஃப்ரெண்டு வந்து காவேரிக்கே கால் பண்ணி, இந்த மாரி வந்து புது வேலையில நீ ஜாயின் பண்ணணும்னா, கண்டிப்பா பழைய ஆஃபீஸ்லேருந்து ரெடியூம் லெட்டர் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிடுறாங்க. அதனால காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் ஆஃபீஸ்க்கு போக காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க. வீட்ல எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. ஆனா வந்து யாருமே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா கிட்ட சொல்றாங்க. சரி காவேரி நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அத்த. ப்ளீஸ் அத்த போனா போது. அவ தான் சொல்றாள்ல, இவ்ளோ தூரம் சொல்றாள்ல அப்படின்னோனே, சரிங்க, சரி உங்களுக்காக நான் அனுப்புறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து நம்ம குமரனும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, விஜய் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இந்த மாதிரி வேலையை நான் விட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து மேடம் எங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே மேடம் அப்படின்றாங்க. அது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, மேடம் நீங்கள் வந்து எம்டி போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதால இந்த போஸ்டிங்கை நீங்கள் விட வந்திருக்கீங்கன்னு எனக்கு எல்லாருக்கும் தெரியும் மேடம். அதனால தான் இதை நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க இந்த போஸ்டிங்கை அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மேடம் என்ன மேடம் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நீங்கள் எம்டி போஸ்ட்டில் தான் உட்கார வைக்க போகிறாரு வந்து உங்களை விஜய் அப்படின்னோடனே, இங்கே காவேரி வந்து அதுக்கப்புறம் நம்ம குமரன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னோடனே, உடனே வந்து ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க, விஜய் உண்மையிலேயே என்னை எம்டி ஆகணும்னு நினச்சாரா இந்த ஆஃபீஸ்க்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரிங்க என்னோடய ரிலீவ் லெட்டர் வாங்குங்க. இல்லை மேடம் சார் வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுறது வந்து சைன் போடணும், அப்போ தான் ஓகே ஆகும். என்ன தான் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் சொன்னாலும் சார் வந்து எல்லாமே ஓகே பண்ணும் மேடம் அப்படின்றாங்க. சரி சார் எப்போ வருவார் மேடம், சார் ஆல்ரெடி வந்து ரூமில் தான் இருக்கார் மேடம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. சரி காவேரி நீ போய் விஜயை பாரு, லெட்டரை கொடுத்துட்டு உடனே வந்துரு காவேரி அப்படின்றாரு. சரிங்க மாமா நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் காவேரின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து காவேரி போகிறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, காவேரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வா காவேரி அப்படின்னோடனே, நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன், அதுக்காக தான் வந்து லெட்டர் கொடுக்கறதுக்காக வந்தேன், அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க அப்படின்றாங்க. ஏன் காவேரி வேலையை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போகாமல் நான் என்ன பண்ணுறது, இங்கே பார் காவேரி இந்த ஆஃபீஸே உன்னோடது காவேரி, நீ எதுக்கு வேலையை விட்டு போகணும், இங்கே பார் காவேரி இந்த மாதிரி தண்டனை மேலும் மேலும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காத காவேரி அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. நான் தண்டனை கொடுக்குறேன், நீங்கள் தானே என்னை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு கேட்டீங்க, என்னை போக சொன்னது நீங்கள் தானே, என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. காவேரி உண்மையை நான் சொல்லட்டுமா காவேரி, அன்றைக்கி வந்து உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்கல, சத்தியமாக இல்லை காவேரி, அன்றைக்கி உன்னை நான் ஃப்ராங்க் பண்ணணும் தான் நினச்சேன், உன்னை ஏமாற்றணும், உன்னை வந்து ஃப்ராங்க் பண்ணி எப்படியாவது உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் காவேரி, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எதிர வேணாலும் விளையாடுவீங்களா, என்னோடய உணர்வுகளோட விளையாட சொல்லி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, நான் அப்படிலாம் யோசிப்பேன் காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே ஸ்டாஃப் வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து காவேரி வந்து இங்கே பாருங்கள் லெட்டர் இங்கே வச்சுட்டேன் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு காவேரி காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே பின்னாடி ஓடுறார் விஜய். பார்த்தோன்னே வந்து மேடம் இங்கே ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை கொஞ்சம் கொரி இருக்குது அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அந்த கேபினுக்கு போகிறாங்க. அவங்களோட கேபினுக்கு காவேரி பார்த்துட்டு அப்படியே நின்ன விஜய் வந்து அப்படியே வந்து குமரனையும் பார்க்குறாரு. சரி குமரன் கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட ப்ரோ அப்படின்றாங்க. அதுதான் காவேரி இல்லைங்களா, காவேரி வரலையான்னொன்னே, ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ காவேரி இங்கேயே வேலை செய்யட்டும், உங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் கொஞ்சம் சமாளிங்க ப்ரோ, எப்படியாவது காவேரி இங்கே வந்து போகக்கூடாது, காவேரிக்கு நான் பெரிய வந்து எம்டி போஸ்ட் கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தேன் ப்ரோ, உங்களுக்கே தெரியும்ல நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, எப்படி காவேரி இந்த ஆஃபீஸை விட்டு போக முடியும், நான் ஒன்றும் பண்ண முடியாது, நானும் பண்ணலாம் தான் நினச்சேன் விஜய், ஆனால் எதுவுமே என்னால் பண்ண முடியல, ஏன்னா இது காவேரியோட சொந்த விருப்பம், நாங்கள் ஒன்றும் பண்ணல, அவளை நான் எந்த கம்பேரும் நான் பண்ணல, அன்னையிலேருந்து நானும் சரி அதே மாதிரி நான் என்னோடய ஒய்ஃபும் சரி 2 பேருமே வந்து இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்கோம், அதனால் இது காவேரி எடுத்த டிசிஷன், நீங்கள் காவேரி கிட்ட தான் கேட்கணும் அப்படி சொல்லிடுறாரு. சரிங்க குமரன் இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் உள்ளே போகிறாரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு குமரன் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு.